ஹாய் கைஸ், இன்னைக்கு 7ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் சமூக அறிவியலில் முகலாய பேரரசு அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொறுத்துக. பாபர் 1526 to 1530. ஷாஜகான் 1627 to 1658. அக்பர் 1556 to 1605. ஜஹாங்கீர் 1605 to 1627. முகலாயர் ஆட்சி கிபி டேஷ் வரை நடைபெற்றது. 1526 முதல் 1707. இந்தியாவில் முகலாய பேரரசை நிறுவியவர் யார்? ஜாகிருதீன் முகமது பாபர். முகல் என்னும் வார்த்தையை யாருடைய மூதாதையரிடம் கண்டறியலாம்? பாபர். மாபெரும் மங்கோலிய அரசன் யார்? செங்கிஸ்கான். பாபர் பிறந்த ஆண்டு 1483 பிப்ரவரி 14. ஜாகிருதீன் முகமது என பெயரிடப்பட்டவர் யார்? பாபர். 1526 நடைபெற்ற முதலாம் பானிபட் போரில் இப்ராஹிம் லோடியை தோற்கடித்து டெல்லியையும் ஆக்ராவையும் கைப்பற்றியவர் யார்? பாபர். முகலாய வம்சத்தின் ஆட்சி எதனை தலைநகராக கொண்டு துவங்கியது? ஆக்ரா. பாபர் 1527 ராணா சங்காவையும் அவருடைய ஆதரவாளர்களையும் டேஸ் என்னுமிடத்தில் தோற்கடித்தார். கன்வா. பாபர் டேஸ் மொழியில் புலமை பெற்றவர். துருக்கி பாரசீகம். துசுக்கி பாபரி என்ற சுயசரிதையை எழுதியவர் யார்? பாபர். ஷெர்ஷா டேஸில் சௌசா என்ற இடத்திலும் டேஸில் கன்னோஸிலும் ஹுமாயூனை தோற்கடித்தார். 1539 1540. ஷெர்ஷா டேஸ் சசாரம் பகுதியை ஆண்டு வந்த ஹசன் சூரி என்னும் ஆப்கானிய பிரபுவின் மகனாவார். பீகார். ஷெர்ஷா எங்கு சூர் வம்சத்தின் ஆட்சியை தொடங்கி வைத்தார்? ஆக்ரா. நில வருவாய் முறையினை அறிமுகம் செய்தவர் யார்? ஷெர்ஷா. அக்பர் டேஸ் வயதில் அரசராக முடிசூட்ட பெற்றார்? 14. இரண்டாம் பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு 1556. தென்னிந்தியாவில் அகமது நகர் அரசின் பகர ஆட்சியாளராக இருந்த புகழ்பெற்ற ராணி யார்? சந்த் பீவி. மத்திய இந்திய பகுதியைச் சேர்ந்த டேஸ் என்பவரை பாபர் தோற்கடித்தார்? ராணி துர்காவதி. மேவார் அரசரான டேஸ் என்பவரை அக்பர் தோற்கடித்து 1568 சித்தூரையும் 1569 ராந்தம்பூரையும் கைப்பற்றினார். ராணா உதய்சிங். ஹுமாயூன் இயற்கை எய்திய ஆண்டு 1556. அக்பர் எந்த ஆண்டு இயற்கை எய்தினார்? 1605. முஸ்லிம்கள் அல்லாதோர் மீது விதிக்கப்பட்டிருந்த ஜிஸ்யா வரியையும் இந்து பயணிகள் மீது விதிக்கப்பட்டிருந்த வரிகளையும் நீக்கியவர் யார்? அக்பர். அக்பர் பற்றிய கூற்றில் தவறானது எது? பல்வேறு விதமான நம்பிக்கைகளையும் கருத்துக்களையும் கொண்டிருந்த அறிஞர்களை அவர் எதிர்த்தார். இதுதான் தவறான கூற்று. அக்பரின் அவையில் இருந்த நூலாசிரியர்கள் அல்லாதவர் யார்? பிர்தௌசி. கீழ்கண்டவற்றுள் அக்பரின் அவையை அலங்கரித்த சிறந்த கதை ஆசிரியர் யார்? பீர்பால். அக்பருக்கு பின் அவருடைய ராஜபுத்திர மனைவிக்கு பிறந்த இளவரசர் டேஸ் முகமது ஜஹாங்கீர் என்ற பெயரில் மகுடம் சூடினார்? சலீம் நூருதீன். சீக்கிய தலைவர் குரு அர்ஜுன் சிங்கை தூக்கிலிடும்படி உத்தரவிட்டவர் யார்? ஜஹாங்கீர். போர்ச்சுகீசியருக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் வணிக உரிமைகளை வழங்கியவர் யார்? ஜஹாங்கீர். இங்கிலாந்து அரசர் முதலாம் ஜேம்ஸின் பிரதிநிதியான தாமஸ் ரோ யாருடைய அரசவைக்கு வருகை புரிந்தார்? ஜஹாங்கீர். ஷாஜகான் என்றால் டேஸ் என்று பொருள்? உலகத்தின் அரசர். முகலாய மாமன்னர்களில் கடைசி அரசர் யார்? அவுரங்கசீப். ஆலம்கீர் உலகை கைப்பற்றியவர் எனும் பட்டத்தை சூட்டிக்கொண்டவர் யார்? அவுரங்கசீப். தக்காணத்தில் சிவாஜியின் மகன் சாம்பாஜியுடன் ஒப்பந்தம் மேற்கொண்டவர் யார்? அக்பர். சிவாஜி எந்த ஆண்டு தம்மை மராத்திய நாட்டின் பேரரசராக அறிவித்தார்? 1674.
யாருடைய ஆட்சியின் இறுதி கட்டத்தில் ஆங்கிலேயர்கள் மதராஸ், கல்கத்தா, பம்பாய் ஆகிய இடங்களில் வணிக மையங்களை வலுவாக நிறுவினர்? அவுரங்கசீப். அடுத்து பொறுத்து கொடுத்துருக்காங்க. வக்கீல், பிரதம மந்திரி, வஜீர் அல்லது திவான், வருவாய்த்துறை மற்றும் செலவுகள், மிர்பாக்ஷி, இராணுவத்துறை அமைச்சர், குவாஜி, தலைமை நீதிபதி. கீழ்கண்ட கூற்றுகளை கவனி. கூற்று 1, பேரரசு பல சுபாக்களாக அதாவது மாகாணங்கள் அல்லது மாநிலங்கள் ஆக பிரிக்கப்பட்டிருந்தன. இது சரி. கூற்று 2, ஒவ்வொரு சுபாவும் சுபேதார் எனும் அதிகாரியின் கட்டுப்பாட்டில் இருந்தது. இதுவும் சரி. அப்போ அதுக்கான ஆன்சர் கூற்று 2ம் சரியானவை. பல கிராமங்களை உள்ளடக்கிய பிரிவு. பர்கானா. முகலாய நிர்வாகத்தில் நகரங்களும் பெருநகரங்களும் டேஸ் என்னும் அதிகாரிகளால் நிர்வகிக்கப்பட்டன. கொத்தவால். மண் சப்தாரி முறையை அறிமுகம் செய்தவர் யார்? அக்பர். யாருடைய ஆட்சியின் போது நில வருவாய் நிர்வாகம் சீரமைக்கப்பட்டது? அக்பர். அக்பரின் வருவாய்த்துறை அமைச்சரான டேஸ் ஷெர்ஷா அறிமுகம் செய்த நில நிர்வாக முறையை பின்பற்றினார்? ராஜா தோடர்மால். யாருடைய ஜப்த் முறை வடக்கு வடமேற்கு மாகாணங்களில் நடைமுறைப்படுத்தப்பட்டது? ராஜா தோடர்மால். ஷாஜகானின் ஆட்சி காலம் என்ன? 1627 to 1658. முகலாய பேரரசர்கள் பழைய இக்தா முறையை டேஸ் என புதிய பெயரிட்டு செயல்படுத்தினர்? ஜாகீர். தங்களது ஊதியத்தை பணமாக பெறாத ஒவ்வொரு மன்சப்தாரும் டேஸ் ஆவார்? ஜாகீர்தார். முகலாயர் காலத்தில் மாவட்ட அளவிலான வரிவசூல் அதிகாரி? அமில்குசார். அமில்குஜாருக்கு உதவி செய்யும் துணைநிலை அதிகாரி யார்? இவை அனைத்தும் சரி. இதில் ஆப்ஷன் கொடுக்கல. அக்பரின் அவையில் டேஸ் கிறிஸ்துவ பாதிரியார்கள் மிகவும் விரும்பத்தக்கவர்களாக இருந்தனர்? போர்த்துகீசியம். தம் வாழ்நாளின் இறுதி எத்தனை ஆண்டுகளை ஷாஜகான் ஒரு கைதியாக ஆக்ரா கோட்டையிலுள்ள ஷாபர்ஜ் அரண்மனையில் கழித்தார்? 8 ஆண்டுகள். ஜஹாங்கீரின் மனைவி பெயர் என்ன? நூர்ஜஹான். சிக்கந்தராவில் உள்ள அக்பரின் கல்லறை கட்டட பணிகளை நிறைவு செய்தவர் யார்? ஜஹாங்கீர். ஆக்ராவில் நூர்ஜஹானின் தந்தையான இம்மத் உத் தௌலாவின் கல்லறையை கட்டியவர் யார்? ஜஹாங்கீர். ஆக்ராவில் உள்ள முத்து மசூதி, டெல்லியில் உள்ள மிகப்பெரிய ஜும்மா மசூதி ஆகியவை யாரால் கட்டப்பட்டது? ஷாஜஹான். தம் தாயின் அன்பை போற்றும் வகையில் அவுரங்காபாத்தில் பிபிகா மக்பாரா என்னும் கல்லறை மாடத்தை கட்டியவர் யார்? ஆஜாம் ஷா. முகலாய பேரரசர்களின் வாழ்விடமாக திகழ்வது எது? செங்கோட்டை. செங்கோட்டையானது பேரரசர் ஷாஜகானால் தலைநகர் ஷாஜகானாபாத்தில் எந்த ஆண்டு கட்டப்பட்டது? 1639. இப்ராஹிம் லோடி எந்த போரில் தோல்வியடைந்தார்? பானிபட் போர். இதோட இந்த டாபிக் முடிஞ்சது. நெக்ஸ்ட் டாபிக் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.